Hi friends, welcome to Geetha's World. இன்னைக்கு இந்த ஃப்ராக் கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். பழைய சாரியில் இது வந்து காட்டன் சாரீ, ஃபுல்லாக காட்டன் இல்லை, கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டில் இருக்குது. கொஞ்சம் சாரீ வந்து ஸ்டிஃபாக தான் இருக்குது. இது ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து முந்தானி. இது இந்த முந்தானி மட்டும்தான் இந்த சாரியில் டிசைனு. ஆல் ஓவர் புட்டா தான் இருக்குது. அது ராங் சைடு, இது ரைட் சைடு. ஃபுல்லாக சாரி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ லைனிங் வந்து பார்ப்போம். லைனிங் வந்து நான் ரேஷன் வேஷ்டி தான் யூஸ் பண்ண போகிறேன், ரஃப் யூஸ்ன்றதால. இப்போது மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். மற்ற ஃப்ராக்கோட லென்த்து வந்து 50 இன்ச்சு, மேலே அப்பர் பாடி வந்து 14 இன்ச்சு, கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து 36 இன்ச்சு. 2 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரில் வச்சுட்டு பண்ணுவோம். இப்போ செஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து 4 டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட செஸ்ட் சைஸ் கூட ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சு சேர்த்து அதை 4 டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சு கரெக்டாக எவ்வளோ வருது அந்த அளவு கிளாத் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வேஸ்ட்டுக்கும் சேம் சைஸ் தான். ரஃப் யூஸ்ன்றதால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், லூஸாக வச்சுருக்கேன். நமக்கு 14 இன்ச்சு தேவையா, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கரையெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 15 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துப்போம். இது உள்ளே இருக்க கிளாத்து சரியாக ஃபோல்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இழுத்திங்கன்னா 2 கிளாத்தும் வந்து சேமாக ஈவனாக ஃபோல்ட் ஆகிடும். இப்போது ஷோல்டர் வந்து நான் 6.5 வைக்கிறேன். பேக் நெக் வந்து 6 இன்ச்சு வைக்கிறதால நம்ம 6.5 ஷோல்டர் வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச் வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நெக் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். இன்ச் மார்க் பண்ணிட்டு பேக் நெக் வந்து 6.5 வைக்கிறோம், அதாவது 1/2 இன்ச்சு சேர்த்து. இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் எந்த நெக் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கிளாஸ் ஷேப்பில் நான் பா நெக் தான் வைக்கிறேன். ஜஸ்ட் 1/2 இன்ச்சு உள்ளே கட் பண்ணிவிட்டு வரைஞ்சோம்னா அது வந்து டம்ளர் ஷேப்பில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷேப்பு. 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ செஸ்ட் சைஸ் வந்து 9.5, அது கூட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். வேஸ்ட்டு 8 இன்ச்சு, அது கூட வந்து டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்துடலாம். இப்போ இந்த பாயிண்டெல்லாம் லைன் பண்ணிடலாம். கீழே வந்து 1 இன்ச்சு வந்து கர்வ் எடுத்துக்கலாம். நம்ம கீழே வந்து சென்டர் எடுத்துகிட்டு அதுலேருந்து கர்வ் எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் பார்ப்போம். ஆர்ம் ஹோல் இருக்கிறதுல ஆஃப் எடுத்துகிட்டு அப்படியே ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறதுக்காக கார்னர்லேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஷோல்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணோம்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஈஸியாக நமக்கு வந்துடும். அதே போல் பேக் நெக்கு வரைஞ்சிடலாம். இப்போ எல்லாம் வரைஞ்சாச்சு. நம்ம இது கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
பேக் ஆர்ம் ஹோலில் தான் கட் பண்ணணும். அது கட் பண்ணிப்போம். கீழே 1 இன்ச் இது எடுத்துகிட்டு மேலே ஜாயிண்ட் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்க கிளாத்தில் அதை லைன் போட்டு அதுலேயும் நெக் வரைஞ்சிட்டு நம்ம பேக் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் முடிஞ்சது. ஃப்ரண்ட் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் எடுத்து நெக்கும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முந்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு போட்டு சுற்றி வந்து 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணலாம். இது முந்தி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து எனக்கு கிளாத் கொஞ்சம் பத்தலை. சரி பேக் பார்ட்டு தானே, பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டில் பிளான் பண்ணேன். இங்கே ஒரு பீஸும் கீழே ஒரு பீஸும் கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும். அது வந்து இந்த டிசைன் இருக்கிறதுல அந்தளவு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்த பிறகு அது எனக்கு வந்து சரியாகவே வரல. இப்போ பாருங்கள், அந்த பீஸ் கூட நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸ் ஜாயின் பண்ணி போட்டுட்டேன். ஆனாலும் ஷோல்டரில் வந்து எனக்கு ஒரு சைடு வந்து நின்னது. அதனால் தச்சிட்டு இருக்கும்போது இது போட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் சரி வரல. அதுக்கப்புறம் ஒரு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரண்ட்டுக்காக வச்சதை வந்து நம்ம பேக்குக்கு வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ இந்த பாதி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் கூட நம்ம இந்த முந்திக்கிட்ட வந்து பார்டர் ஒரு 2 இருந்தது. இந்த பார்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்டரை வச்சு அந்த க்ரீன் வந்து வராமல் மடித்து தச்சிடலாம். ரெண்டாவது பீஸ் கொடுக்கும்போது இதுலேயும் அந்த க்ரீன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் மறையிற மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். முந்தியில் கடைசியாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசான கிளாத் இருந்தது. இதை வந்து நம்ம ஒரு சமோசா வச்சு நம்ம இந்த 2 லேயருக்கும் நடுவில் வந்து தச்சிட்டு இதை விரித்து ஒரு மணி வச்சிட்டோம்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு டிசைன் வந்த மாதிரி ஆச்சு. நமக்கு கிளாத் வந்து கிடச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு பிளான் பண்ணேன். நம்ம ஷோல்டருக்கு சென்டர் வர மாதிரி வச்சு இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பத்தாமல் இருந்தது. அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து சைடில் போயிடும், அந்த அளவு தெரியாது நமக்கு. இப்போ ஸ்டிச்சிங் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீஸ் எடுத்துக்கலாம். இது ரைட் சைடு தான். நம்ம பார்டரும் ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் எடுத்துக்கலாம். அதுவும் ரைட் சைடு தான் வைக்கணும். ரைட் எது ராங் எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கரெக்டாக நான் அந்த பார்டர் மட்டும் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை அப்படியே திருப்பி
இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுப்போம். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, ஒரு ஃபுட் அளவுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதுவும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கிளாத் வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நமக்கு இது பிரிஞ்சு வரும்ன்ற பயமே இருக்காது இதோட. இப்போது செகண்ட் பார்டரை வந்து சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதுலேயே ரைட் எது ராங் எதுன்னு பார்த்துட்டு ரைட்டு மேலே வர மாதிரி வச்சுட்டு இதை மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சமோசாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச்சாக பண்ண முடியும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் பீஸு 3 இன்ச்சு 3x3. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு மடிப்பு, அதோட தேர்டு ஒரு மடிப்பு. இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுக்கலாம் எல்லா பீசஸும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு, தேர்ட் மடிப்பு, 3 மடிப்பு மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், அது ஃபுல்லாக ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். பார்ட்ரு வந்து அது மடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மடக்கி எல்லாம் பின் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக அந்த க்ரீன் வந்து தெரியாத அளவுக்கு மடித்து பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங்கில் ஷோல்ட்ரு வந்து சென்டர் வர மாதிரி பிளான் பண்ணோம் இல்லையா, அது கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா. ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து எடுத்தோம்னா நமக்கு ஷோல்டர் லைனுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ வச்சு பார்த்தா எனக்கு பர்ஃபெக்டாக அதுவே வந்துச்சு. இப்போ ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதுலேருந்து நம்ம சமோசா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மார்க் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண போவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தையல் வந்து சிறுசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து டைட்டாக விழுகும். நம்ம இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து வைக்கணும். அதுக்கும் கீழே கொஞ்சம் சமோசாஸ் எல்லாம் வந்து கீழே பார்த்த மாதிரி வைங்க. அப்போ தான் நம்ம அதை திருப்பி விடும்போது அது மேல் பார்த்து இருக்கும். சரிங்களா? இது மேலே இப்படி தூக்கி பார்க்கும்போது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போகாத அளவு இருக்கணும். அந்த அளவு இறக்கி கீழே வச்சுக்கோங்க. இப்போ 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். மேலே அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒன்று முடிஞ்சதோட இன்னொன்று அதுக்கு கீழே தொட்டுட்டு இருக்க மாதிரி இன்னொரு சமோசா. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஈவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாம் ஒரே சைஸாக இருந்தாக்கா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது சமோசா வெளியே இருக்கிற லென்த்து. இப்போ கீழே நான் வந்து கரெக்டாக நம்ம ஸ்கர்ட் பார்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே கரெக்டாக இது வந்து முடிஞ்சுது. இப்போ ஃபுல்லாக தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மணி வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி இலையை வந்து இலை அதாவது சொல்லுவாங்க அது இலை ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் சைடில் ஒரு பீஸும் கொடுத்து முடிச்சிட்டேன். லைனிங் பீஸு மொத்தம் வந்து பின் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டர் வர மாதிரி பின் பண்ணிட்டு சுற்றி வர பின் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கிராஸாக போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எங்கே நீடியில் உள்ளே நிப்பாட்டிட்டு நெக்கு திருப்பணுன்றதுக்காக அது.
அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராமல் நெக்கு வந்து பர்ஃபெக்டாக திரும்பும். பாருங்கள், நீடியில் உள்ளே இறக்கிட்டு அந்த லைனில் திருப்பினோம்னா நெக்கு வந்து சூப்பராக வந்துடும். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து அர்க்காத்தெல்லாம் நிறைய போட வேண்டாம். பானைக்கு எப்போவுமே இந்த கார்னரில் மட்டும் போட்டால் போதும். ஆனால் ஸ்டிச் வரைக்கும் நல்லா டீப்பாக போடணும். ஸ்டிச் வந்து கட் பண்ணிடக்கூடாது, ஸ்டிச் வரைக்கும் போடணும். போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து லைனிங்கில் தான் விழணும், மெயின் பீஸில் விழக்கூடாது. இது எப்படி நான் கார்னர் திருப்புறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னர் வந்தோடனே நீடியில் நிப்பாட்டிட்டு நெக்கை வந்து உல்ட்டா திருப்பணும். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு திருப்பணும் இந்த எட்ஜ் ஸ்டிச் போடும்போது. அப்போ வந்து நெக்கு வந்து ஈஸியாக நமக்கு பர்ஃபெக்டாக திரும்பி கொடுத்துரும். நம்ம ரவுண்ட் நெக்குக்கு ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், திருப்பும் போதே நெக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக சீட் ஆகிடுச்சின்னு. விரலை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் போட்டால் நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த சமோசாலாம் மாட்டிக்காமல் எடுத்து விட்டுட்டு திருப்பிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், நெக் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கா. இப்போ வந்து சுற்றி வர ஸ்டிச் போட்டுட்டு இது பாருங்கள், இந்த லைனிங் பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தோம் இல்லையா, இதை வந்து நெக்கு ஒட்டி சுத்தமாக கட் பண்ணுறது இருந்தாலும் கட் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைனிங் பீஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி முறுக்கிட்டு போயிடும். அதனால் நீங்கள் இது ஸ்டிச் போடும்போது நெக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கப்பா, ஸ்டிச் எல்லாம் போட்டுட்டேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். இங்கே சைடில் நம்ம பார்டர் கொடுத்தோம் பாருங்கள், அது ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு தான் வருது. அது வந்து நம்ம கை கடியில் போயிடும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு அது தெரியவும் தெரியாது. இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இது 4 mm ஆஃப் பீட் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் த்ரெட்டை வந்து 2/2 4 போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இழுத்து வைங்க. அதாவது ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சப்பையாகிடும். நம்ம மடிச்சுட்டு கொஞ்சம் கீழே வச்சோம்னா அது நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீடு வந்து கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிறதால 2 ஸ்டிச் போட்டுக்கலாம், சேஃபாக இருக்கும். நம்ம மிஷின் வாஷபிள் பண்ணோம்னாலும் மணி வந்து பிச்சுக்கிட்டு வராது. அதுக்காக 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இது நம்மளோட சேஃப்டிக்கு, சரிங்களா. இப்போது அதே மாதிரி கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா நல்லா இருந்தது எனக்கு. 1 by 1 அதை மீட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மீட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி. பாருங்கப்பா, எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பேக் பார்ட்டு இதே மாதிரி செட்டப் தான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து எல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன். அடித்து எப்பவும் போல் திருப்பிக்கலாம். இப்போ பேக் பார்ட் அடித்து திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பெல்ட்டுக்கு வந்து நம்ம பார்ப்போம். டாட்டெல்லாம் பிடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிறதால சின்னதாக தான் பிடிச்சிருக்கேன். டிசைன் இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ பெல்ட்டுக்கு வந்து நான் ஒரு 5 இன்ச்சிலேருந்து சாரீ லென்த்துக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் இதனோட லென்த்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தா 22 இன்ச் இருக்குது. இது வந்து நமக்கு தாராளமாக பின்னாடி நாட் போட இருக்கும். 21லேருந்து 22 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட கம்மியாக வச்சிங்கன்னா நாட் போடும்போது நல்லா இருக்காது. இது கிராஸில் வந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச் வச்சுட்டு கிராஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சில் இருந்து அப்படியே கிராஸாக ஸ்டிச் கொண்டு வரணும். நான் வந்து இது வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு இருக்கிற அளவு மார்க் பண்ணிவிட்டு அது கிராஸ் அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதே 1.25 இன்ச்சு மெயின்டைன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடணும். இது ஈஸி தான் ஃப்ராக் பெல்ட் தைக்கிறது. ஒவ்வொருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக கட்டாமல் தைப்பாங்க. அதை விட இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிராஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னரும் கட் பண்ணிவிடும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக திரும்பும். இப்போ இதை கொஞ்சமாக இப்படி உள்ளே தள்ளிட்டு கம்பி விட்டு திருப்பிடலாம். உள்ளே ஃபோல்டாக இருக்கிறதெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுருவோம். அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால வரல. உள்ள நீடில் விட்டுட்டு நம்ம குத்தி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்றும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒரு ஐனிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா காட்டன்ன்றதால, அதுவும் இது கொஞ்சம் மிக்சட் காட்டனு, கொஞ்சம் மொத்தன்னு தான் இருக்குது. இப்போ ரெண்டும் வந்து தச்சாச்சு. இப்போ நீங்கள் வேணும்னா இந்த பேக் டாட்டில் இருந்து ஸ்டிச் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சைடில் இருந்து ஸ்டிச் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஃபிட்டிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சு 8.25 இன்ச்சு சொன்னோமா, 8 இன்ச்சு சொன்னோம். 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து அர்க்காத் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைன் போட்டுடலாம். இதை ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு பேக்கில் வந்து மார்க் கிடச்சிடும். இப்போ அந்த ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பெல்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ரஃப் அடித்து எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் லைனை மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். கரெக்டாக 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அது கரெக்டாக ஸ்கர்ட்டு ரெடி பண்ண பிறகு கரெக்டாக அது இடுப்புக்கு வந்துடும். இப்போ இதை நாட் போட்டுட்டு ஒரு பின் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது
டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக எடுத்து ஒரு பின் போட்டுரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். பேக் பார்ட் முடிஞ்சது, ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு கை. இதுவும் சாரியிலேருந்து அப்படியே தான் எடுத்திருக்கேன். 9.5 ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்கில் 9.5, ஏன்னா நம்ம செஸ்ட்டு வந்து 9.5 தானே வச்சோம், அதனால் 9.5 தான் எடுக்கணும் கிளாத்து. அப்போ தான் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், நம்ம சாரியிலேருந்து கட் பண்ணதால் ஒரு கைக்கு வந்து ரைட்டாக கிடைக்குதா, ஒரு கைக்கு வந்து கீழே பார்த்த மாதிரி போகுது. அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டு கைக்குமே பார்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரைட் சைடு எப்படி வருதோ, அதாவது அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் மேலே பார்த்த மாதிரி வரணும். இது அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு கை ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு கை ஸ்டிச் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் போடுறேன். இப்போ ரைட் சைடு எது, ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கலாம். ராங் சைடு மேலே ரைட் சைடு வைக்கணும். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும் போது நமக்கு வந்து அது கரெக்டாக கிடைக்கும். ராங் சைடு மேலே ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது குழப்பமாக இருந்தால் வச்சு திருப்பி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிடும். ஸ்டிச் போட்டுட்டு ஒரு எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஸ்டிச் வந்து சீட்டாக இருக்கிறதுக்காக. எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பார்டர் உங்களுக்கு அதே அளவு வேணும்னா பார்டர் அதே மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால் ஒரு ஃபோல்ட் பண்ணியோ இல்லை கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாஸ்தி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மடித்து ஸ்டிச் போட்டுருவோம். ஃபுல்லாக சுருக்கம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கை வந்து முறுக்குன மாதிரி ஆகிடும் நம்ம போட்டோம்னா. சரிங்களா? இப்போது இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், கீழே வந்து நம்ம ஸ்டிச் போட்டது எதுவுமே, கட் பண்ணி எடுத்தது எதுவும் ரா எட்ஜஸ் வெளியே தெரியாது, ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு கை முடிச்சிட்டோமா, அதே மாதிரி இன்னொரு கையும் நான் முடிச்சுட்டு கொண்டு வரேன். பாருங்கள், நான் 2 கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின் போட்டு கை வந்து ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கை வந்து 17 இன்ச்சு வச்சுருக்கேன். நமக்கு வந்து 16.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். இங்கேருந்து ஆர்ம் ஹோல் கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேருந்து நமக்கு 8.5 இன்ச்சு, ஏன்னா ஆர்ம் ஹோல் வந்து 16 இன்ச்சு இல்லையா, அதனால். பதினாறு இன்ச்சு கூட 1 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம், அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து 11 இன்ச்சு தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுக்குறேன், அதாவது 5.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு. ஏன்னா இது சாரீ கிளாத் இல்லையா, நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக போட முடியாது. கிளாத் வந்து கொஞ்சம் டெலிகேட்டடாக இருக்கும். சாரீலேருந்து தைக்கிறோம்னாலே கொஞ்சம் லூஸாக தைக்கிறது எப்போவுமே பெட்டர். சரிங்களா? இப்போது நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணணுமோ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை வந்து தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு அதே மாதிரி கட் பண்ணால் தப்பாயிடும். ஒன்று ரைட் டு ரைட் மீட் பண்ணுற மாதிரி போடணும், இல்லை ராங் டு ராங் மீட் பண்ணுற மாதிரி போடணும். கை அது மாதிரி போட்டு டெப்த் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு, ஏன்னா இது சாரீ அந்த மாதிரி வலிக்கிட்டு போதில்லை, கொஞ்சம் அதுக்காக பின் போட்டு இப்போ நம்ம டெப்த் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைட் டு ரைட்டு மீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன்.
வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு டெப்த் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரையும் எடுத்துக்கலாம். இப்போது கையோட வெள்ளையும் முடிஞ்சது. இப்போது பேக் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அது கூட கையும் ஜாயின் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தால் வீடியோ இன்னும் ரொம்ப லென்த் ஆகிடும். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுறேன். முடிச்சிட்டேன் பாருங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணி எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்பர் பார்ட்டு முடிஞ்சது. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பார்ட்ரு வந்து 2 சைடு இருக்குது இல்லையா, மேலே பார்த்துருக்க பார்ட்ரை கட் பண்ணி கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா பார்ட்ரு வந்து திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக. மேலே பார்த்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்டரை கட் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிளாக போட்டு கட் பண்ணுங்கள். டபுளாகவோ மடித்து போட்டோ தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. அது கிராஸாக போயிடும் சாரீலேருந்து கட் பண்ணுறது. இப்போ இது கூட ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு பார்ட் இது, அதையும் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பார்ட் இது நான் எல்லாம் மடித்து பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு ஸ்கர்ட் பார்ட் வந்து 36 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 36 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு வந்து கேதரிங் வந்து வைக்க போகிறேன். இது கேதரிங் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணேன். வீடியோ இதுவே ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதை ஆட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி லென்த் ஆகிடுச்சு. அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவே நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம் இல்லையா, அதுக்காக தான். இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது எல்லா ஸ்கர்ட்டுக்கு நம்ம என்ன அளவு வேணால் வைக்கலாம். 1 இன்ச் கேதரிங் வைக்கலாம், இல்லை 2 இன்ச் ப்ளீட் வைக்கலாம், எப்படி ஒன்றா வைக்கலாம். அது நான் வந்து இது 2 இன்ச்சுக்கு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கேதரிங் வச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பின் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டிச் பண்ணலை. இந்த சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் சீம் அலவன்ஸ்க்காக. ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்பர் பாடி வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இங்கே இருக்குது 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோமா, அதாவது பின் பண்ணிட்டோமா. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் வந்து பார்ப்போம். நான் வந்து 2 மீட்டர் லைனிங் எடுக்க போகிறேன். நமக்கு 39 இன்ச்சஸ் வந்து 1 மீட்ரு வரும். நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து தாராளமாக போதும் 2 மீட்ரு. நீங்கள் வீட்டில் ஃப்ராக் தைக்கிறதா இருந்தாலும் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு 2 மீட்ரு போதும், அப்பர் பாடிக்கு 1 மீட்ரு போதும். நீங்கள் கை வந்து லைனிங் கொடுக்கறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும்.
அப்படி கைக்கு லைனிங் இல்லாமல் கொடுக்குறீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 மீட்ரு லைனிங் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கைக்கும் லைனிங் கொடுக்கறதா இருந்தால் 3.5 மீட்ரு வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக அதுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 2 மீட்டர் கிளாத்தை வந்து எடுத்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் நார்மலாக இதுலேயும் கேதரிங் வச்சிங்கன்னா இது காட்டன் ஆல்ரெடி கொஞ்சம் பஃப்னு தான் இருக்குது. இதுவும் கேதரிங் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நம்ம வந்து ரொம்ப குண்டாக தெரியும். இந்த பார்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதனால வந்து நான் இன்ஸ்கர்ட் மெத்தட் இருக்குது இல்லையா, அந்த டைப்பில் வந்து நான் தைக்க போகிறேன். இன்ஸ்கர்ட் மெத்தட் தைக்கலாம், இல்லை அம்ப்ரெல்லா தைக்கலாம். அம்ப்ரெல்லாவுக்கு வந்து கிளாத் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். நம்ம இன்ஸ்கர்ட் மெத்தடில் தைச்சோம்னா நம்ம 2 மீட்டரில் பர்ஃபெக்டாக சூப்பராக தைக்கலாம். இப்போ 36 இன்ச் இல்லையா ஸ்கர்ட் சொன்னோம், அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். 34 இன்ச்சு 34 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேலே ஸ்கர்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். லைனிங்கிறதால 2 இன்ச் கம்மி பண்ணிட்டோம். நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போது நம்ம பாடி பார்ட்டில் ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். அது கூட நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து கம்மி ஆகிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம ஃப்ராக் கம்ப்ளீட் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கிளாத் கிடைக்குதோ ஏ லைனில் ஜாயின் பண்ணிவிடுங்க. கீழே வந்து ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சுக்கு வச்சு கிராஸ் எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். இதுவே வந்து ஃப்ளேயர் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் இது ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இன்ஸ்கர்ட் மெத்தட் சொன்னது. இப்போ நமக்கு சைடில் கட் பண்ணிட்ட பிறகு பீஸ் கிடச்சிது இல்லையா, அதை வந்து அப்படியே தூக்கி உல்ட்டா போட்டுடணும். கீழே அகலமாக இருக்கிற மாதிரியும் மேலே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் 4 பீஸ் நமக்கு கிடைக்கும். இது 2 பீஸ் வந்து ஜாயிண்ட்டில் இருக்குது, 2 பீஸ் கட்டில் இருக்கும். நம்ம ஜாயிண்ட்டாக இருக்கிறத பிரித்து விட்டுப்போம். பிரிச்சிட்டோம்னா இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 நமக்கு கிடச்சிடும். இதையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ளேயர் வந்து இன்னும் நல்லா தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட்டு, அதாவது 2 பார்ட்டு நம்ம நடுவில் மெயினாக கட் பண்ணது இருக்கு இல்லையா, அது கூட வச்சு ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டோட பார்ட்டு கிராஸில் இருக்குது. இந்த பீஸோட ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் ஜாயின் பண்ணணும். எப்போவும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கிராஸ் கூட ஸ்ட்ரெயிட் பீஸ். சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஜாயின் போட்டுட்டேன், கீழே மடித்து அடிச்சிட்டேன். அதே மாதிரி மெயின் பீஸ் கூட வச்சு ஜாயிண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போது எல்லா பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்கர்ட்டு கூட ஜாயின் பண்ணியாச்சு. பாடி பார்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டேன். மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிட்டேன். அயன் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளீட் பாருங்கள், சூப்பராக வந்து அயன் பண்ண உடனே காட்டன்ன்றதால நின்றுச்சு. இப்போ அப்படியே பேக்கில் திருப்பி நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அளவில் சைட் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃப்ராக் வந்து இதுதான் ஃபைனல் அவுட்புட்ப்பா.